ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் வாழைப்பழத்தையும் சாக்லேட் பவுடரையும் சேர்த்து எப்படி ஒரு டேஸ்டான பனானா கேக் செய்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் எல்லோருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஒரு பழம். ஆனால் அது கொஞ்சம் கருத்தோடவே தூக்கி போட்டுரும். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் அந்த பழத்தை வச்சு எப்படி இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். உங்களோட கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு சுலபமான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் இந்த பனானா கேக் செய்யறதுக்கு நல்லா கனிஞ்ச 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சிலர் வாழைப்பழத்தையும் சீனியையும் சேர்த்து கிரைண்டர்ல அரைச்செடுப்பாங்க. அப்படி செய்யாம இவ்வாறு ஒரு முள்ளு கரண்டியால நல்ல மையா இல்லாம இந்த அளவுக்கு மசிச்செடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற பனானா கேக் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப எங்கட வாழைப்பழம் ரெடி ஆயிட்டு. இப்ப இந்த கேக் செய்யறதுக்காக 3 முட்டையும் டேஸ்டுக்காக 2 பேக்கெட் வெனிலா சுகரும் சேர்த்திருக்கேன். நீங்க விரும்பினா வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கணும். இப்ப இதோட 260 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த முட்டையையும் சீனியையும் சேர்த்து நல்லா ஹை ஸ்பீட்ல ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் பீட் பண்ணி கொடுக்கணும். இப்ப பாருங்க, முட்டையும் சீனியும் நல்லா பீட் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப நாங்க இந்த கலவையோட 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க பட்டர் சேர்க்கிறதா இருந்தா பட்டரை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கொள்ளணும். இந்த கலவையோட எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 1/2 கப் பால் சேர்த்துக்கொள்ளணும். இப்ப இதோட வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்ப வேறொரு பாத்திரத்துல 250 கிராம் மாவும் 6 கிராம் பேக்கிங் சோடாவும் 6 கிராம் பேக்கிங் பவுடரும் 50 கிராம் சாக்லேட் பவுடரும் சேர்த்து படிவா அரைச்சு கொள்ளலாம். நீங்க இந்த சாக்லேட் பவுடருக்கு பதிலாக 100 கிராம் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம். இல்லாட்டிக்கு கொக்கோ பவுடர் சேர்க்கிறதா இருந்தா 40 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்ளணும். அவ்வாறு கொக்கோ பவுடர் சேர்க்கிறதா இருந்தா சீனியையும் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சாக்லேட் பவுடர்ல இனிப்பு இருக்கிறதால தான் நான் 260 கிராம் சீனி எடுத்தேன்னா, ஒருவேளை நீங்க கொக்கோ பவுடர் எடுக்கிறதா இருந்தா 300 கிராம் சீனி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு அளவா இருக்கும். இப்போ இந்த சாக்லேட் பவுடர் எல்லாம் இவ்வாறு இருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கலவையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். பீட்டர் பாவிக்காம இவ்வாறு கையாலே கட்டி ஒன்றும் இல்லாம வடிவா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணும் போதும் ஒரே பக்கமா சேர்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு கேக் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டா வரும். இப்ப இந்த கேக்கை பேக் பண்றதுக்காக 30 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமுமான ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இந்த கேக் ட்ரேயை ஒரு தரம் தட்டி கொள்ளுங்க. அவ்வாறு தட்டுறதால அந்த கேக்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம போகும். இந்த கேக்கை பேக் பண்றதுக்காக நான் அவனை 200°C ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த கேக்கை அவனுக்குள்ள வச்சுட்டு அந்த டெம்பரேச்சரை 180°C குறைச்சு 40 நிமிஷம் பேக் பண்ண விடுவோம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால நீங்க உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ எங்களோட கேக் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நாங்க கேக்கை இறக்கமுடியும் இப்படி ஒரு குச்சியால குத்தி பார்த்து எந்த ஈரமும் இல்லாம நல்லா கிளீன் ஆயிருந்தா மட்டும் இறக்கி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா திரும்பவும் அவன்ல வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ண விடணும். இப்போ எங்களோட கேக் ரெடி ஆயிட்டுது. நாங்க இறக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த கேக்கை ட்ரேயிலிருந்து தனியாக எடுத்து நல்லா ஆற விடுவோம்.
நீங்க எந்த கேக் செய்தாலும் பேக் பண்ண அதே நாள்ல வெட்டாம அடுத்த நாளைக்கு வெட்டி சாப்பிட்டு பாருங்க. கேக் நல்ல டேஸ்டா இருக்கும். கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாக்ஸ்லயோ அல்லது நீங்க பேக் பண்ண அதே கேக் ட்ரேலையோ அந்த கேக்கை வச்சு காத்து போகாதபடி நல்லா மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு அடுத்து அந்த கேக்கை வெட்டி பாருங்க. நாங்க எங்களோட கேக் ட்ரேயில முக்காவாசிக்கு தான் அந்த கேக் கலவையை விட்டனாங்க. ஆனா பாருங்க எவ்வளவு வடிவா நல்லா பொங்கி வந்திருக்குன்னு சொல்லி. இப்ப வாங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி வெட்டி பார்ப்போம். இப்ப பாருங்க நாங்க வாழைப்பழத்தை நல்லா மசிக்காம சேர்த்ததால அதுவும் குட்டி குட்டியா தெரியுது. அதோட அந்த வாழைப்பழமும் சாக்லேட் பவுடரும் சேர்ந்து நல்ல ஒரு வால்ஷமாவும் இருக்குது. இந்த கேக்கை நீங்க சாக்லேட் பவுடரோ கொக்கோ பவுடரோ எதுவுமே சேர்க்காம தனிய வாழைப்பழமும் ஜோக்கட்டும் மட்டும் சேர்த்து பிளேன் கேக்கா செய்து பாருங்க. அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த ரெசிபி நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பம்னா நீங்களும் பாருங்க. இப்ப பாருங்க நாங்க செய்த கேக் நல்லா பேக் பண்ணப்பட்டு அதே நேரத்தில் அந்த சாக்லேட் பவுடர் வாழைப்பழம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா பொங்கி நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இந்த பனானா சாக்லேட் கேக் சின்னவங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஒரு கேக்காக இருக்கும். நிச்சயமா இந்த கேக் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.